நண்பர்களே 2025 ஆட்டோ எக்ஸ்போல பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ்ல 2 மாடல், அதாவது இது ஏற்கனவே இருக்கிற பெட்ரோல் மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இவி பற்றி தான் இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகும். டாப் ஸ்பீடு வந்து 71 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 4.1 கிலோவாட்ஸ் பேட்டரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. லித்தியம் அண்ட் பாஸ்பேட் பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டியூல் டோன் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு மேட் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப் வந்து எல்இடியில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது டிசைன் லாங்குவேஜ். அண்ட் டேட்டம் ரன்னிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வருது. சுசுக்கியோட பிராண்டிங், அதாவது நம்பர் பிளேட் அங்கே வந்துடும். அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசர் லாம்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் ஃபைபர் வந்திருக்கு. இதுவும் வந்து ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து லோ பண்ணிட்டா மைலேஜ் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் செட்டப் வந்திருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்மெட்டல் கிரே ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. டயர் சைஸ் வந்து 12 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்லீக்காக இந்த போர்ஷனே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டராகவே இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் ப்ரொடெக்ஷனுக்காக. ஐபீம், லோ பீம் அண்ட் பாஸ் ஸ்விட்ச் ஒரே இதில் வருது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச், ஆரனோட சவுண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல்லே வந்திருக்குங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்துடும். இப்போதைக்கு இந்த கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்மார்ட் கீ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கீ வந்து பக்கத்தில் இல்லை. அண்ட் சைட் ஸ்டாண்ட் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. டைம் வருது. அண்ட் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கேயும் வந்துடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச். இது அசார் லேம்ப்கான ஸ்விட்ச். நீங்கள் மோடும் நம்ம வந்து மாற்றலாம். ஒரு 3 மோடு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே சுசுக்கியோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த கீயும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லா வந்து பிளண்டியாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ஓட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லைடிங்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டான சீட். அண்ட் இந்த சீட்டு கலருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கிரே கலரில் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் போர்ஷன் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுசுக்கியோட பிராண்டிங். அண்ட் டைலைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. மோரோவர் இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடாக இருக்குது. ஸோ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிசைன் லாங்குவேஜ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்பர் பிளேட்டுக்கான லைட் எல்இடி, நீங்கள் ரிஃப்ளெக்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு மட்கார்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வண்டியோட ரியர் போர்ஷனோட சைடு வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே வந்து இந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே தான் ஆக்சஸ்னு வந்து பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்லியன் ரைடர்ஸ்க்கான லெக் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே க்ரோம் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. மோரோவர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் 12 இன்ச் அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட டிசைனும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மோட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரீன் கலர் வந்து ஒரு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிரீன் கலர். அந்த கிரீன் கலர் இல்லாமல் அனதர் 2 கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் டியூல் டோன் ஃபினிஷிங்கில் அங்கே வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனும் ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சுசுக்கியோட பெவிலியனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நீங்கள் வாங்குவீங்களான்ற கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுதான் அந்த ஆக்சஸ். இந்த மாடல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. 71 கிலோமீட்டர்ஸ் தான் டாப் ஸ்பீடு போகுமா. அதே போல் 4.1 கிலோவாட்ஸ், டார்க் வந்து 15 Nm கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி வந்து வந்திருக்கு. அண்ட் ரேஞ்ச் 95 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அந்த என்னோட கருத்து. மற்றபடி டியூப்லெஸ் டயர்ஸ் தான் 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ட்ரம் பிரேக் வந்திருக்கு. ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 122 kgs வந்து இந்த வண்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm இருக்குங்க. லைட், டெயில் லைட், டேட்டம் ரன்னிங்லாம் எல்லாமே வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் அஃபிஷியலாக வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணலை. மற்றபடி இந்த வண்டியோட டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்ற கார் அண்ட் பைக் வீடியோஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த ரிவ்யூவை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.